சப்பாத்தி செய்யறதுக்குங்க ஒரு 200 கிராம் கோதுமை மாவுங்க, கொஞ்சம் பொடி போட்டு கலக்கி விட்டுட்டுங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெயோ இல்லை ரீஃபைண்ட் ஆயிலையோ நம்ம கலக்கிக்கலாங்க. கலக்கிட்டுங்க நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்க, கொஞ்சம் இலக்கமாக பிணைஞ்சுங்க. ஒரு 4 உருண்டை வர்ற மாதிரி தான், ஒரு ஆளுக்கு ஆகிற மாதிரி தானுங்க, மிச்சம் இருக்கும் போல் இருக்குங்க. இதை அப்படியே கலக்கிட்டுங்க நம்ம தண்ணி ஊற்றிங்க, நல்லா பிசைஞ்சு கை இப்படி வச்சு நல்லா அதை பிசைஞ்சுங்க. உருண்டை வந்து அந்த கோதுமை மாவில் தொட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கலாங்க. கல் வந்து நம்ம எதுவுமே எண்ணெய் ஊற்றாமிங்க, ஃபஸ்ட்டு சப்பாத்தியை வச்சுட்டுங்க, சப்பாத்தி போட்டுங்க, மறுபடியும் ஒரு கத்திரி போட்டு மறுபடியும் லேசாக எண்ணெய் ஊற்றினோம்னா நம்மளுக்கு பொல்லி வருங்க. நம்ம சப்பாத்தி போட்டோடனே கொஞ்சம் வேகமாக சூடு பண்ணோடனே எடுத்து வைக்கணும். வேகமாக வச்சோம்னா நம்மளுக்கு பொல்லி வரும். திருப்பி போட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மிருதுவாக வருங்க. சப்பாத்தி பிணைஞ்சி ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு மிருதுவாக வருங்க. உடனே செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாங்க. இதுலேயும் நம்ம வந்து சுடுவாள் உடனே நம்மளுக்கு மிருதுவாக வேணுன்னா தண்ணி போல் கொஞ்சம் சுடுவாள் கலக்கலாங்க. சுடுவாள் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி செய்யலாங்க. நான் செய்கிறப்ப காட்டுறேங்க. இப்போ வந்து கலக்கி வச்சாச்சுங்க. தண்ணி ஊற்றி பிணைஞ்சி உருண்டை உடிச்சு சப்பாத்தி செய்யணும்.